நம்மளோட பிளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் கமிங் ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்ல 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட்லே, வித் பெல்ட், வித்தவுட் பெல்ட் டிசைன் பண்றது, கட்டோரி பிளவுசஸ், மதுபாலா பிளவுசஸ், போட் நெக் பிளவுசஸ், ஸ்காலப் டிசைன் பிளவுசஸ் அண்ட் பேட்ச் ஒர்க் பிளவுசஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நெட்டட் பிளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் தின்னான ஷோல்டர் ஸ்ட்ராப் வர்ற மாதிரி டீப் நெக் கொடுத்து எப்படி பிளவுஸ் டிசைன் பண்றது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் லைவா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளவுஸ் கிளாஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பேட்டர்ன் மேக் பண்றது எப்படி அண்ட் டாட் மேனிப்புலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் பிளவுஸ் டிசைன் பண்றதுங்கிறதுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினி ஸ்டிச்சிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பா நெக் பிளவுஸில் ஃபுல் வாயில், நார்மல் ஃபுல் வாயில் பிளவுஸில் பா நெக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் பா நெக் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து லைனிங் எதுவுமே இல்லாத பிளவுஸ். நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 inches எடுத்துருக்கிறேன். தென் நெக்கோட வீதி பார்த்தீங்கன்னா 5 inches. அப்போ ஃபோல்ட் பண்ணி 2.5 inches நெக் வீதி எடுத்து 8 inches ஹைட்டில் மார்க் பண்ணி பா நெக் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, இந்த பா நெக்குக்கு நம்ம லைனிங் கிளாத் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால என்ன மாதிரி நம்ம ஃபுல் வாயில் கிளாத்ல நம்ம டிசைன் பண்றதுன்னு பார்க்குறோம். ஓகே, லைனிங் கிளாத் இருந்தா அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிட்டு டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து லைனிங் கிளாத் எதுவுமே இல்லாததுனால இந்த மாதிரி பீஸ் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்க கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch அல்லது 1.5 inch எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் பாத்தீங்கன்னா 1.5 inches எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் இல்லாட்டா கூட நோ ப்ராப்ளம். கீழ் பக்கம் தென் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 inches இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா இவ்வளவு நமக்கு லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட நார்மல் பீஸ்ல இருந்து இவ்வளவு 1.5 inches எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பாட்டம் சைட்லயும் 1.5 inches எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம். இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைடை மட்டும் ஒரு சின்ன மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த சைடும் அந்த பாட்டம் ஓரத்தை மட்டும் ஒரு சின்ன மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நார்மலா நீங்க வந்து லைனிங் கிளாத் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்னா நம்மளோட நார்மல் பிளவுஸ் கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நெக் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு 1/4 inch இடைவெளியில ஸ்டிச்சிங் போட்டுட்டு டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுவோம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இதுலயே ஃபாலோ பண்ண போறோம். பட் அந்த இதுல லைனிங் கிளாத் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி சைடு ஓரத்தை மட்டும் சிங்கிளா ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து 3 சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பாட்டம் சைடு 3 சைடும் இந்த மாதிரி சின்ன மடிப்பு கொடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 சைடும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இனி என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட அந்த துண்டு பீஸ்க்கு மேல நம்மளோட பிளவுஸ் கிளாத் அப்படியே வச்சு ஓரமா ஒரு 1/4 inch இடைவெளியில அந்த நெக் போர்ஷன்ல மட்டும் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 1/4 inch இடைவெளி விட்டா போதும். 1/4 inch இடைவெளி விட்டு அந்த நெக் போர்ஷன்ல நம்ம பா நெக் கட் பண்ணி இருக்கிறதுக்கு கீழ் பக்கமா அப்படியே வச்சு நெக்கை ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டிச்சிங் போட்டு 2 துணியை நம்மளோட கீழ் பக்கம் நம்ம வச்ச எக்ஸ்ட்ரா பீஸ் துணியையும் மேல் பக்கம் நம்ம பிளவுஸ் கிளாத்தையும் 2 சேர்ந்த மாதிரி அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் போல நீங்க லைனிங் கிளாத்ல வச்சு பண்ற அதே ப்ரொசீஜர் இதுல பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா அந்த டர்னிங் அந்த
கார்னர் வரக்கூடிய பிளேஸ் மட்டும் சின்னதா கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அந்த லைனிங் நம்ம உள் பக்கமா வச்சிருக்க அந்த துண்டு பீஸை அப்படியே டர்ன் பண்ணிட்டு இதுக்கு மேல வச்சுட்டு ஒரு டாப் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்னு நீங்க ப்ரிஃபர் பண்ணா டாப் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அந்த டாப் ஸ்டிச்சிங் போடுறது எதுல வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளவுஸ் கிளாத்துக்கு மேல அந்த டாப் ஸ்டிச்சிங் வரக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருந்ததுக்கு மேல மட்டும்தான் அந்த ஸ்டிச்சிங் தையல் வர்ற மாதிரி நீங்க கீழ்ப்பக்கம் நம்ம அடிப்பக்கத்துல ஒரு துணி வச்சு அட்டாச் பண்ணியிருந்தோம்ல அந்த பீஸ்க்கு மேல மட்டும் தையல் வர்ற மாதிரி இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொடுத்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா உள் பக்கமா கொடுத்துட்டு நார்மல் ஹெம்மிங் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஹெம்மிங் பண்ணா மட்டும் போதும். நார்மலா இல்லாம நீங்க இது ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க வந்து ஃபுல் வாயில் பிளவுஸ் வந்து பானைக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்துச்சு வெளியே பக்கமா ஸ்டிச்சிங் தெரியுது அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொடுத்துட்டு ஆர்டினரி பிளவுஸ்ல ஹெம்மிங் பண்ற அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஆர்டினரி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லா பெர்ஃபெக்டா கிடைக்கும். இப்ப நம்ம ஆர்டினரி ஹெம்மிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி துணியை மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு ஊசியில நூலை போட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. கண்டினியூஸா போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் கேப்ல இந்த மாதிரி குத்தி குத்தி நம்மளோட உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த துணியில குத்தி பிளவுஸ் கிளாத்துக்கு மேல குத்தி அப்படி வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டாட் மட்டும் தெரியற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நூல் வெளிப்பக்கமா தெரியக்கூடாது. இங்க உள்பக்கத்துல பாத்தீங்கன்னா 1 இன்ச் கேப்ல இருக்கும். அதே இது நீங்க பிளவுஸோட நல்ல பக்கம் டர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன டாட் மட்டும் தான் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க நூலை குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லா கண்டினியூஸா நீங்க பண்ணக்கூடிய ஸ்டிச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேப் வந்து ஈக்குவலா இருக்கணும். 1 இன்ச் கேப்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த 1 இன்ச் கேப்லயே ஃபுல்லா நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நூல் வந்து ஸ்டிஃபா எடுத்துக்கோங்க. லூஸா விட்டுறாதீங்க. லூஸா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஸ்டிஃபா கிளியரா கொடுத்து எடுத்துக்கோங்க. பிளவுஸ் உங்களுக்கு நீட்டா பெர்ஃபெக்டா பானை கிடைக்கும்.